வெல்கம் டு கவி விஷன். நான் உங்க கவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சென்னையில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதையும் இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல நடந்த மிகப்பெரிய இஷ்யூவ இன்னொரு சின்ன கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எண்டிங்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா, கிடைக்கலையா? அதுக்கான இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க நம்ம கன்டென்ட்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சென்னையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 2 அ அயர்ன் லேடீஸ் வேலை முடிச்சுட்டு வராங்க. ஒரு 12 மணி வாக்குல வீட்டுக்கு போறக்கு வராங்க. அங்க ஒரு போலீஸ் குறுக்காட்டுறாங்க. குறுக்காட்டி 12 மணிக்கு மேல உங்களுக்கு வெளிய என்ன வேல? இப்ப நீங்க சுத்துறங்காட்டி தான் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது. வேல முடிச்சு நீ வீட்டுக்கு போங்க. 12 மணிக்கு மேல வீட்டுக்கு போகாதீங்கன்னு அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு. அதுக்கு இவங்க கேட்கறாங்க, "ஏன் சார் நீங்க என்ன சார் போலீஸு? 12 மணிக்கு மேல ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா, நடக்காம பார்த்துக்க தான் உங்க பொறுப்பு. நீங்களே இப்படி சொல்லாமான்னு கேட்காட்டி, நீ என்னம்மா பப்ளிக்கு? பப்ளிக்னா ஒரு பொறுப்பு வேண்டாமா? 12 மணிக்கு வெளிய சுத்திட்டு இருக்கீங்கன்னா" இவங்க சத்தம் போடுறாங்க. இது சென்னையில நடந்த இஷ்யூ. இதுக்கான வீடியோ கிளிப்பிங் ஷேர் பண்றேன் பார்த்துக்கங்க. செகண்ட், கோயம்புத்தூர்ல 12 மணிக்கு மேல அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னால அவங்க பேசுறத, அதாவது ஆணும், பெண்ணும் ஒரு சக நட்பு. அதே மாரி கோயம்புத்தூர்ல அந்த இஷ்யூ நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டார்ட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த 2 பேரும் ஒரு சக தோழனும், ஒரு ஆண் தோழனும், ஒரு பெண் தோழியும் ஒரு கார்ல பேசிக்கிறாங்க. அந்த பிரச்சனை ஆரம்பிக்க பத்தி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன் பாருங்க. ஆ அது மாரி நின்னு பேசிட்டு இருக்கும்போது தப்பான நடவடிக்கை நடக்குது. அப்ப எல்லாருமே பப்ளிக்ல பேசக்கூடிய ஒரே விஷயம், 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கும், பையனுக்கும் அங்க என்ன வேல? அதோட இன்னொருத்தங்க 12 மணிக்கு பொண்ணுக்கு வெளிய என்ன வேல? பொண்ணு வீட்ல இருக்க வேண்டியது தானே? 12 மணிக்கு மேல வெளிய என்ன வேல? அதாவது சுதந்திரங்கிறது யாரு வேணா, எப்ப வேணா, எங்க வேணா போய்க்கலாங்கிறது சுதந்திரம். அதுலயும் இங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆண்னா எங்க வேணா போய்க்கலாம். பெண்ணா 12 மணிக்கு மேல வெளிய போக்கூடாதுன்னு. ஏன்? அந்த கேள்வி கேட்கிறவரு இப்படி கேள்வி கேட்கலாமே, அந்த பையன் பையன் உனக்கு என்ன 12 மணிக்கு மேல வெளிய வேலைன்னு? அப்படி கேட்கல. கேட்கறீங்க, உனக்கு பெண்ணுக்கு 12 மணிக்கு மேல என்ன வேல? அப்ப நடக்க எல்லா குற்றத்தையும் அந்த பெண் மேல சாடுற மாரி தான் இருக்கு. இதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சுதந்திரம் என்றால் என்னன்னு கேட்கும்போது, ஒரு சில விஞ்ஞானிகள், அறிவால் சுதந்திரம்னு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்போ ஒரு பெண் கழுத்து நெறைய நகை போட்டு 12 மணிக்கு மேல வெளிய போயிட்டு சேஃப்ட்டா வீடு சேர்றாங்களோ, அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இதுக்கு இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள பயன்படுத்தி பேசுறாங்க. அதே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பெண்கள் 2 மணிக்கு மேல, அதாவது 12 மணிக்கு மேல வெளிய இருந்தாங்கன்னா, "என் பொண்ணு வெளிய வேலையா போயிருக்காம்மா, வந்துருவா." அதே வேற பொண்ணு இருந்தா, "அவளுக்கு 12 மணிக்கு இங்க என்ன வேலையான்னு?" கேட்பாங்க. இது சமுதாயத்துல சர்வசாதாரணமா போயிருச்சு. உன்னோட பொண்ணா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, உன்னுடைய பெண்ணாக பார்த்தால், உன்னுடைய தங்கையாக பார்த்தால் ஹராஸ்மென்ட் நடக்காது. ஆனா யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவளுக்கு 12 மணிக்கு எங்கன வேலையான்னு கேட்பாங்க எல்லாருமே. இது நான் பேசும்போது சொல்றேன், மிச்சம் எல்லாத்தையும் சொல்லவே இல்ல. இப்ப கமெண்ட் சொல்லுங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சா, கிடைக்கலையான்னு. அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னு கேட்ட பாரதியாரும் சரி, இப்போ நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அவிங்க கேட்டது புத்தகத்துல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியான வாழ்வியல் முறையில அது அமைக்கப்படல. என்னைக்கு ஒரு ஆண் கணவன் தன் பெண் 12 மணிக்கு வேலை இருக்காம, "நீ பார்த்து போயிட்டு சேஃப்டியா வந்துருவ" அப்புட்ன்னு நம்பிக்கையா "பார்த்து போயிட்டு வான்னு" சொல்றாளோ, அன்னைக்கு கிடைச்சது சுதந்திரம். வேணாம்மா, பசங்க பார்வை தப்பா இருக்கும். நானும் கூட வரவா? போயிட்டு வான்னு கேட்கறான் பார்த்தீங்களா? அப்ப அவனுக்கு உள்ளுணர்வு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம நாட்டுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலன்னு அர்த்தம். இன்னும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எந்த வித ரோட்ல எந்த பெண் போனாலும் அவங்களோட தங்கையா, உங்களுக்கு ஒரு மகள் பிறந்தால் எப்படி இருப்பா? அப்படி யோசிச்சீங்கன்னா, ஹராஸ்மென்ட்ஸ் சுத்தமா நடக்காதுங்கிறத நான் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேன். அதே போல நீங்களும் பாருங்க. இவன் தப்பானவன். எப்ப பார்த்தாலும் ஆம்பள மோசம்ன்னு பேசுறானே. ஆம்பள மோசம்ன்னு பேச கிடையாது. பண்ற தப்ப எடுத்து சொல்றேனே தவிர, நான் யாரையும் மோசம்ன்னு சொல்ல கிடையாது. பெண்களுக்கு நடக்கிற அளவுக்கு ஆண்களுக்கும் ஹராஸ்மென்ட் நடக்குதுங்கிறதுக்கான வீடியோவும் இதே சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.